நீ அப்ப வச்சிருந்த போன் நம்பரை கொடுக்கா. சைபர் கிரைம்ல பேசி அந்த நம்பர்ல இருந்த பழைய சாட்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு நான் விசாரிச்சு பாக்குறேன். எனக்கே அந்த நம்பர் சரியா ஞாபகம் இல்ல. ஆக்சிடென்ட்ல இவ செத்துட்டான்னு நினைச்சேன். இன்னும் சாகலையா? இவ கண்ணுல மாட்டினா இருக்கிற கோபத்துல என்னை கொன்னாலும் கொன்னுடுவான். இவ கண்ணுல சிக்காம நம்ம எஸ்கேப் ஆகிறதான் சேஃப். அக்கா, மயில அவனை கண்டுபிடிச்சிருவாள்ல? அடையாளம் சொல்றதுக்கு அவனோட போட்டோ எதுவுமே இல்ல. பேரு ரிஷிங்கிற, அதுவும் உண்மையா இருக்காதுன்னு நீயே சொல்ற. பாப்போண்டி. எவ்வளவு யோசிச்சாலும் கூட அந்த நம்பர் முழுசா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பரவாயில்ல விடுக்கா, வேற எந்த வழியில போய் அவனை கண்டுபிடிக்கலான்னு நான் யோசிக்கிறேன். அக்கா, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ எதையும் யோசிக்காம தைரியமா இருக்கா. உன் வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன நான் சும்மாவே விட மாட்டேன்கா. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் நிச்சயமா கிடைக்கும்கா. வா போலாம். அழகரே, ஆண்டவர் எங்க? அந்த ஆளு உள்ள கூப்பிட்டாரு, தலைவர் உள்ள போயிருக்காரு. நீ போறியா? ஏன் என்ன சொந்த காசுல சூனிய வச்சுக்க சொல்றியா? ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்கு வந்தேன். தலைவர், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்க போனீங்க? கொஞ்ச நேரம் ஆளை காணோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வாங்க வாங்க. வர என்ன ஆண்டவரே, மயில கொல்றதுக்காக அந்த எக்ஸ்பிரஸ் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருந்தானு. அந்த நாதாரி அதே வண்டியோட தான் சுத்திட்டு இருக்கானுங்க. அவன் வண்டி நம்பர் ஃபேக்கா இருந்தாலும் அதை வச்சு அவன் எங்கெல்லாம் போறான்னு ட்ரேஸ் பண்ணியாச்சுங்க. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுங்க. யார் அவன்? பரம்பரை அவன் ஒரு பழைய அக்யூஸ்டுங்க. அவன் பேர் முனுசாமிங்க. இப்பவே நம்ம அங்க போனோம்னு வைங்க, அவன் இருக்கிற இடத்துல போய் புடிச்சிடலாங்க. பிரமாதம் பரம்பரை. அந்த ராமச்சந்திரன் கொடுக்கிற டார்ச்சர்ல நம்ம எல்லாரும் நொந்து போயிருக்கிறோம். இவனுக்கு எப்படி செக் வைக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கு அருமையான வழியை நீங்க காட்டிட்டீங்க. அந்த மயில் வாகனம் இருக்கிற டெம்பிள்ல தானே இந்த ராம் தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த அக்யூஸ்ட புடிச்சு மயில் வாகனனுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வச்சுட்டா மொத்தமா முடிஞ்சிடும். அவனை தூக்கி உள்ள வச்சிடலாம். அவன் உள்ள போயிட்டா அப்புறம் இவன் பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி தான். அந்த ஆளை வச்சு தான் இவனை அடக்கி வைக்க முடியும். வாங்க இப்பவே அங்க கிளம்பும். என்னையா பேசிட்டு இருக்க? சும்மா ஏமாத்திட்டே இருக்காத. ஆண்டவரே, இவன் தான் அந்த டிரைவர். எங்கடா ஓடுற? இந்த பரம கிட்ட சிக்கனவன் பரலோகம் போனாலும் தப்பிச்சு போனதா சரித்திரமே இல்லடா. ஏய், எந்த திசையில போனாலும், எந்த ரூட்ல போனாலும், எந்த மேப் போட்டு போனாலும் ஸ்கெட்ச் போட்டு உன்னை அழகா தூக்குடா. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். என்ன எதுக்கு சார் அடிக்கிறீங்க? வலிக்குது சார். ஏண்டா, அடிக்காம தடவி குடுக்கிறதுக்கு நீ என்ன குழந்தையாடா? வலிக்கணும் தான் அடிக்கிறாரு. எந்த கேடி? என்ன எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணாத நீ எதுக்கிட்ட எங்களை பார்த்து ஓடன? சார், போலீஸ்னா எனக்கு பயம் சார். ஹேய், போலீஸ்னா கிரிமினல்ஸ் தான்டா பயப்படுவாங்க. நீ எதுக்கிட்ட பயப்படுற?
அதானே. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் சார். நான் எந்த தப்பையும் செய்யல சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். கேக்குற கேள்விக்கு மரியாதையா ஒழுங்கா உண்மையா பதில் சொல்லணும். கான்ஸ்டபிள் மயில எதுக்காடா நீ அடிச்சு கொள்ள பார்த்த? மயில் யாருன்னு எனக்கு தெரியாது சார். அவன போய் சொன்ன என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். வண்டியோட போலி நம்பரை வச்சு தானே உன்னை பிடிச்சிருக்கோம். ஆக்சிடென்ட் பண்ணது நீதான்னு தெரிஞ்சுதான்டா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். உன்னை துரத்தி பிடிக்கிறதுக்கு காரணமே அத மரியாதையா உண்மையை சொல்லிடு. உன்னை யாரு வேலை செய்ய சொன்ன சார்? ஏஜென்ட் மூலமா தான் சார் இந்த அசைன்மெண்ட் வந்துச்சு. இங்கிலீஷ் வேற, இங்கிலீஷ் சார். ஏய், எக்ஸ் மினிஸ்டர் மயில் வாகனம் மேல உனக்கு அவ்வளவு விசுவாசமாடா? அந்த ஆளை காட்டி கொடுக்க கூடாதுன்னு என்ன முட்டாளாக்க பாக்குறியாடா? சார் இல்ல சார், இல்ல சார். உனக்கு நான் ஒரு நல்ல சான்ஸ் தரேன். அந்த ஆளுக்கு எதிரா நீ அப்ரூவரா மாறிட்டீனா பெரிய தண்டனை எதுவும் கிடைக்காம நான் உன்னை காப்பாத்துறேன். சார் உங்களுக்கு அவருக்கும் பக்கனா நேரா போய் மோதுங்க சார். என்னைய வச்சு அவரை பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். திரும்ப திரும்ப பொய் சொல்லாதடா. அந்த ஆள் இதை செய்ய சொன்னா நீ ஒத்துக்க. அவரை காட்டி கொடுக்கறதுல எனக்கு என்ன சார் பிரச்சனை இருக்கு? ஆனா அவர் இதை செய்யவே சொல்ல சார். வேற ஒரு ஆள் எப்படியோ என்ன கேள்விப்பட்டு தேடி வந்தான் சார். அந்த பொண்ணோட போட்டோ காட்டி ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணி முடிக்க சொல்லி சொன்னான் சார். பொதுவா நான் தெரியாதவங்க வேலை கொடுத்தா செய்யறது இல்ல சார். சார் அவன் முதல்லயே நான் கேட்டதோட பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா சார். அதனாலதான் சார் நான் இதை செய்ய வேண்டியதா போச்சு. வேணும்னே நீ என்ன குழப்பறதுக்காக இப்படி பேசுறியா இல்ல உண்மையை சொல்றியா? சார் நானே மாட்டிக்கிட்டேன். எனக்கு வேலை கொடுத்தவனை காப்பாத்தி நான் என்ன சார் பண்ண போறேன்? நான் சொல்றதுதான் சார் நிஜம். நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம் சார். சரி, உனக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்தானே அவன் யாரு? அவன் பேரு என்ன? அவன் எங்க இருந்து வரான்னு உனக்கு தெரியுமா? சார் அவன் என்ன பொண்ணு பார்க்கவா வந்தான் எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு? சரி, அவன் எப்படி இருந்தானாவது சொல்லு. சார் ஆள் நல்லா ஹைட்டா இருந்தா சார். அப்படியே நல்லா ஒயிட்டா இருந்தா சார். முடியெல்லாம் கொஞ்சம் சுருட்ட முடியா இருந்துச்சு சார். பாடி நல்லா குஸ்தி பாடி சார். பாக்கிறதுக்கு நல்லா பணக்கார கலையா வெள்ளையா இருந்தா சார். சார் கண்டிப்பா அவனை நேர்ல பார்த்தனா அடையாளம் காட்டுவோம் சார். தவறு, இப்பவே உன்னை தூக்கி போட்டு தோலை உரிச்சிட முடியும். உன்னை பிடிச்சா அவன் உஷார் ஆயிடுவானு தான் இங்கேயே உன்னை விட்டுட்டு போறேன். வெளியூருக்கு எங்கேயாவது தப்பிச்சு போலான்னு பார்த்தேன், மொத்த குடும்பத்தை லாக்அப்ல தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை. இல்ல சார், அந்த லெவலுக்கு என்ன கொண்டு போயிடாதரா. அவனை பார்த்தாலும் அவனை பத்தி தகவல் தெரிஞ்சாலும் உடனே நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. தெரிஞ்சதா? பண்றேன் சார். சரி சார். பரமரே வாங்க. ஏண்டா இது அசைன்மெண்ட் வாங்க தங்க மாறாது? இல்ல சார். என்ன ஆண்டவரை யோசிக்கிறீங்க? மயில் வாகனனை தவிர மயிலுக்கு வேற யாரோ எதிரி இருக்காங்களே பரமர. நானும் யோசிச்சு பாக்குறேன், ஆனா புரியவே இல்ல. எனக்கு அதான் குழப்பமா இருக்கு ஆண்டவரே. மயில் வாகனம் தான் மயிலுக்கு எதிரி நினைச்சா இப்போ ஒருத்த புதுசா முளைச்சிருக்கானுங்களே. அவன் யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா கண்டு பிடிக்கிறவன் பரமர. எதுக்கு இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இவன் எங்க போறான், யார பாக்குறான்னு கரெக்டா க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருவேளை இவன் மூலியமாவே அவன் மாட்டினாலும் மாட்டுவான். சரிங்க ஆண்டவரே. வண்டியில இருங்க. ஓகேங்க. கயலோட வாழ்க்கையை நினைச்சுதான் மயில் வருத்தப்படுறா போல இருக்கு. பக்கத்திலேயே இருக்கிற இந்த அப்பங்கிட்ட பிரச்சனையை சொல்லி ஆலோசனை கேட்கலாம். ஏதோ ஒரு தயக்கம் அவளை தடுக்குது போல. அதை நானே உடைக்கிறேன். மயிலு, தூங்காம என்னமா பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரல சார். அதான்
சும்மா நடந்துட்டு இருந்தேன். மயிலு, உன்னை பார்த்தா சும்மா நடக்கிற மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு டென்ஷனோடயே நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. இது இப்போ ஒண்ணு இல்ல, 2 நாளாவே நீ இப்படித்தான் இருக்க. கேட்டா அந்த ராமச்சந்திரன் ஒரு காரணத்தை சொல்ற, ஆனா உன் டென்ஷனுக்கு அவன் மட்டுமே காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மயிலு, நீ வேற ஏதோ ஒரு காரணத்தை மனசுல போட்டு உறுத்திக்கிட்டு இருக்க. அத என்னன்னு சொன்னீன்னா என் அனுபவத்தை வச்சு நான் ஏதாவது ஒரு யோசனை சொல்லுவேன்ல. வேணும்னா நீ எடுத்துக்கோ, இல்லன்னா விட்டுரு. நான் உன் அப்பா மாதிரின்னு நீ அடிக்கடி சொல்ற. நீ சொல்ற வார்த்தை உண்மைனா என்கிட்ட சொல்லலாம்ல. தான் பொண்ணு இப்படி டிஸ்டர்பா இருக்கிறத எந்த அப்பனாலையும் பார்த்து சும்மா இருக்க முடியாது. அந்த அக்கறையினாலதான் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன். மயிலு, உனக்கு ரொம்ப பர்சனலா இருந்தா நீ சொல்ல வேணாம், நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். சார் சார், ஒரு நிமிஷம். உங்களை என் அப்பா மாதிரின்னு சொல்றது வெறும் வாய் வார்த்தையா இல்ல சார், மனசாரதான் சொல்றேன். என் பர்சனல்ங்கிறது உங்களையும் சேர்த்துதான் சார். உங்ககிட்ட சொல்லக்கூடாத விஷயம்னு என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல. இந்த பிரச்சனைய பத்தி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு, அதான் தயங்குனேன். மயிலு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசினாதான் தீரும், அப்பதான் அதுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும். எதுவா இருந்தாலும் சொல்லு. என் 2வது அக்கா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா. இப்போ கர்ப்பமா இருக்காங்க சார். என்ன மயிலு சொல்ற? ஏதோ ஒரு பையனை லவ் பண்றா, அவங்க கூட ஓடி போனா அப்படியே திரும்பி வந்துட்டான்னு தானே சொன்னேன். அப்படிதான் சார் நாங்க எல்லாருமே நினைச்சோம், ஆனா அது உண்மை இல்ல சார். பாவம் சுசீலா, தான் வளர்த்த பொண்ணுங்க தப்பே பண்ண மாட்டாங்க, நீ எவ்வளவு நம்பிக்கையோட இருந்திருப்பா. அந்த நம்பிக்கை உடனதுனாலதான் மனசு வெறுத்து போய் தற்கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கிறான். சாமியோட புண்ணியத்தினால அவளை எப்படியோ நான் காப்பாத்திட்டேன். கயலோட பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணி அவள் வாழ்க்கையில நிம்மதியை கொண்டு வரணும். என்னாச்சு சார், நீங்க ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒன்னும் இல்ல மயில, உங்க அம்மாவை பத்தி நினைச்சேன், கேட்டேன். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம உங்க அம்மா ஒத்தாளன்னு உங்க 3 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. நீங்க 3 பேரும் ஒழுங்கா இருந்து அவங்களுக்கு நல்ல பேரை தானே வாங்கி கொடுத்துருக்கணும். ஏதோ உன் விஷயத்துல சூழ்நிலையினால தவறு நடந்து போச்சு. ஆனா கயல் தெரிஞ்சு தப்பு செஞ்சிருக்கால, அது உங்க அம்மா மனசை எவ்வளவு காயப்படுத்திருக்கும்ல. அதனாலதான் அவங்க தற்கொலை முயற்சிக்கு போயிருப்பாங்கல்ல. உண்மைதான் சார். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா குடும்பத்தோட மான மரியாதையே போயிடும்னு அம்மா தவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அக்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிற வேதனையும் அவங்களுக்கு இருக்கு. அக்காவோட வாழ்க்கை, குடும்பத்தோட கௌரவம், இது 2த்தையுமே காப்பாத்தணும் சார். அதுக்கு என்ன வழி இருக்குன்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மயில, நானும் யோசிக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ ஒரு காரியம் செய். நாளைக்கு கயல்ல நம்ம ஸ்டேஷனுக்கு வர சொல்லு, என்ன ஏதுன்னு விசாரிச்சிருவோம். ஐயோ வேண்டாம், ஏன்னா அவளோட விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வை, அந்த லூசு பையன் இதை வச்சு அவனுக்கு டார்ச்சர் கொடுப்பான். பேசாம நீ கயலை இங்க கூப்பிட்டு வந்துரு, அவகிட்ட நான் பேசி தெளிவா என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணலாம்னு அதுக்கப்புறம் யோசிக்கலாம். மயில, நீ இதையே நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத, நான் கூட இருக்கேன்ல, எது வந்தாலும் சமாளிச்சுக்குவான். நிம்மதியா நீ போய் படுத்து தூங்கு. மயில, ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்த சொல்றதுக்காகத்தான் இங்க வந்தேன். நீ சொன்ன விஷயத்த கேட்டு அதை நான் சொல்ல மறந்துட்டேன்.
இந்த மயில் வாகனம் இருக்கான்ல, அவன் இல்லாம உனக்கு வேற யாராவது எதிரிகள் இருக்காங்களாமா? இல்ல சார், எனக்கு எதிரிங்கன்னா என் வேலை மூலமா உருவானவங்க தான். அப்படி பார்த்தா மயில் வாகனன் தவிர எனக்கு வேற யாரும் எதிரிங்க இல்ல சார். இருக்கா மயிலு? இந்த தடவை உங்களுக்கு ஆக்சிடென்ட் மூலியமா ஏற்படுத்தின ஆபத்தை அந்த புது எதிரினாலதான். என்ன சார் சொல்றீங்க? அந்த மயில் வாகனன் தானே இதை எல்லாத்தையும் செஞ்சுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வழக்கம் போல ஆக்சிடென்ட் மூலியமா விபத்து நடந்ததுனால அவன் தான் செஞ்சிருப்பான், நம்ம தப்பா நினைச்சிட்டோம். ஆனா உங்களை இடிச்ச அந்த வண்டியோட டிரைவர் இன்னைக்கு தான் என் கையில கிடைச்சான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது மயில் வாகனம் இல்ல, ஒரு புது எதிரின் அவன் தான் எனக்கு தகவல் சொன்னான். சார், அந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? தெரியல மயிலு, இவனுக்கு அவனை பத்தி எந்த தகவலும் தெரியல. ஆனா நேர்ல பார்த்தா சொல்லிடுவேன்னு சொல்றான். நான் க்ளோஸரா அந்த டிரைவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த புது எதிரி என் கையில கிடைப்பான். கிடைக்கிறப்ப பார்த்த இடத்துல அவனை நான் என்கவுண்டர் பண்ணிடுவேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுக்கு என் கையால தான் சாவு. அக்கா, உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா, என்ன விஷயம்? ஏன் டென்ஷனா இருக்க? உன்னையும் என்னையும் மாமா என்கவுண்டர்ல போட்டு தள்ளுற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தா பிபி எகறதானே செய்யும். அவர் எதுக்குடா நம்ம 2 பேரை போட்டு தள்ளணும்? அக்கா, மயில கொல்ல பாக்குற நமக்கு அவர் மாலை போட்டு மரியாதையை செய்வாரு. மொத்தமா மாலை போட்டு சங்கதம் ஊதுவாரு. அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாதானடா பிரச்சனை. தெரிஞ்சிடுமோன்னு பயமா இருக்குக்கா. இத்தனை நாள் இல்லாம ஏன்டா உனக்கு இந்த பயம் வருது? யார வச்சு நான் அந்த ஆக்சிடென்ட் செஞ்சனோ அவன் மாமா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. டேய், என்னடா சொல்ற? அவன் எப்படிடா அவர்கிட்ட மாட்டினா? நீ அவனை தலைமறைவா தானே இருக்க சொன்ன? ஆமாக்கா, போலீஸ் எப்படியோ அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. ஐயோ, அவன் மாட்டிக்கிட்டது விடு, நம்மள எதுவும் காட்டி கொடுக்க மாட்டான்ல? நேரடியா இவன் தான் இதை செய்ய சொன்னான்னு என் அடையாளம் காட்ட முடியாதுக்கா. ஆனா வேறொரு முக்கியமான க்ளூவை கொடுத்து தொலைச்சிட்டான். மயில் வாகனம் ஏற்கனவே ஆக்சிடென்ட் மூலமா மயில கொல்ல பார்த்திருக்கான். அதே வழிய ஃபாலோ பண்ணி நாம மயில தூக்கிட்டா பழி அவன் மேல விழுந்துருன்னு தானே நாம பிளான் போட்டோம். ச்சே, அந்த அறிவு கட்ட முண்டம் மயில் வாகனனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. நாம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோம்னு தெரிஞ்சது மாமா நம்மள கொன்னு குழி தோண்டி புதைக்காம விட மாட்டாருக்கா. டேய், சும்மா அதையே சொல்லி என்ன பயமுறுத்தாதடா. நம்ம மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத முதல்ல யோசி. அந்த டிரைவருக்கு போன் பண்ணி மிரட்டலாமா? மாமா என்னதான் அவங்கிட்ட விசாரிச்சாலும் என் கலரை பத்தியும் உயரத்தை பத்தியும் சொல்லுவானே தவிர வேற எதையும் அவனால சொல்ல முடியாதுக்கா. மிரட்டுங்கிற பேர்ல நம்ம போன் பண்ணோம்னு வச்சுக்க பெரிய சிக்கலாயிரும். மாமா இந்த விஷயத்துல என்ன பண்றாருன்னு இப்போதைக்கு நம்ம வாட்ச் பண்ணா மட்டும் போதும். இனிமே மயில் விஷயத்துல நீயும் ஓவரா தலையிட்டுக்காத. கொஞ்சம் ஒதுங்கியே இரு. தனியாவை மாட்டினாலும் சரி, ரொம்ப கோவப்படுறாத. கொஞ்சம் அடக்கிய வாசி. எந்த நிலைமையிலையும் அவளை கொல்ற அளவுக்கு நமக்கு அவ மேல வெறுப்பு இருக்குன்னு மாமாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா என்னால ரொம்ப நாளைக்குலாம் அவர்கிட்ட நெருக்க முடியாது. சீக்கிரமா அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். நாம மாட்டிக்காம எப்படி அவனை முடிக்கிறதுன்னு யோசிக்கணும். மயிலுங்கிறவ இல்லாம போனாதான் நாம நிம்மதியா மூச்சு விட முடியும்.
Right.